ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் திருமண நாள் கொண்டாடுகிற உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களை விசேஷித்த விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? இந்த வசனத்தில் நாம் காண்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இந்த கணவன் மனைவி என்கிறதான அந்த குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் அன்பை தான் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். கணவன் சொல்லுகிற காரியங்கள் சில வேளைகளில் மனைவிக்கு என்ன செய்யலாம்? அது விசனமாக காணப்படலாம். சில காரியங்கள் எரிச்சலாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதே போல் மனைவி சொல்கிற காரியங்கள் கணவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு எரிச்சலை தூண்டுகிறவைகளாக காணப்படலாம். அதையெல்லாம் என்ன செய்யுங்க? விட்டு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல கணவன் மனைவிக்களாக ஒரு அன்பை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கணவன் மனைவியாக நம் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஜெபித்து நம்முடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கணவன் மனைவிக்களாக ஒரு அன்பை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல தான் இந்த வசனம் என்ன சொல்லு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொல்லி வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஒரு அன்பான மகள் அவளுடைய திருமண காரியத்தில் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியுமாக இணைந்து அவங்களோட பல காரியங்கள், கணவன் சொல்லுகிற காரியங்கள் இவளுக்கு இந்த மனைவிக்கு என்ன செய்யணும்? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த கணவன் சொல்கிற காரியங்களும் இவளுக்கு கஷ்டமாக இருக்குது, மனைவி சொல்கிற காரியங்கள் கணவருக்கு கஷ்டமாக, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க இருந்த பொழுதிலும் அவளை என்ன செய்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் அவளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த மகள் இணைந்து ஜெபித்து அவளுடைய கணவருடைய தொழிலின் காரியத்திலும் கூட அவள் பல காரியங்களை அவள் சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இவ்விதமாக அந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அன்பில பெருக செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இதே போல நீங்களும் பல காரியங்களிலே அன்பில்லாதபடிக்கு இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விசேஷித்த விதமாக இந்த திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்திருக்காங்க. ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, அன்பிலே பெருகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.